ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்விஎம் லிவிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ரத்தத்தை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதில் ஹேர்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரைச்சி எடுத்ததும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கிட்டேன். ரத்த பொரியலுக்கு வந்து வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த ரத்தத்தை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரத்தத்தை ஆட் பண்ணதும் அதை நல்லா மசிச்சு விடுற அளவுக்கு நல்லா போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அது பொடியார இருக்கும், கிளறிட்டே இருக்கணும். அது கிளறிட்டு விடும்போதே நம்ம கொஞ்சம் ஆஃப் குக் ஆகிடும். அது ஆஃப் குக் ஆனதும் அதுக்கப்புறம் தட்டி போட்ட பூண்டு, அப்புறம் 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு 2 ஸ்பூன் பெப்பர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். நான் 2 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கிட்டேன். பெப்பர் எடுத்துகிட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கினேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இதில் ப்ரோட்டீனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.